நவுலுக்காரரே. சொல்லுமா ஆட்டுக்கார பிள்ளை. நல்லா இருக்கறியா? நெல்ல இருக்கிற. போறடே. வெள்ள குடுங்க ஓகடிக்குது. அதை எடுத்து அண்ணால போட்டு. ரெண்டு சட்டி கப்பு. ஏன்னா அண்ணா பொட்டிக்கார அண்ணா சொல்லுமா. ஆய கஞ்சிட்டு பொட்டி விட்டுறாத. வர மாட்டேன். எங்க கொள்ளலுக்கார அண்ணா. சொல்லு போனா. உங்களை தாங்கள். ஆமா இவள தாங்கறதால பொம்பளைனா பொறுத்துக்கிறீங்க. அண்ணா இப்படி சபைநாடி வந்திருக்கும் பொழுது சரி என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லையா? நந்தவனத்தை சுத்தி பாருமா. அங்க ஒரு ஒடுக்கம் மூஞ்சி இருப்பான். அப்படியா? பார்க்கலாமா? போய் பாருமா. ஒரு எம்ஜிஆர் வந்து செத்து போயிட்டாரு. சரி ஒரு எம்ஜிஆர் இருக்கிற அப்படி. அப்படியா? அப்படி அந்த மூஞ்ச என்ன மூஞ்சா அவ்வளவு அழகா? இந்த மட்டும் அவன் பையனை விட்டு சம்பாரிச்சு. மத்தாடினா போயிடுங்க. குழந்தைக்காரங்க ஏதோ வாய் பேசுறானா? நீ அப்படி எரிஞ்சு கூட வர. ஏழு ஜென்மா 100 ரூபாய் கொடுத்துட்டான். அண்ணா மத்தாலக்காரரே. அவருடைய அழகுதான் சொல்லிப்புட்டேன். அவருடைய பெயர் தான் என்ன? அவரு பேராங்க. அவன் பேரு ஒடுக்குள் மூஞ்ச. அப்படி கூட பேசுவாரா? நல்லா பேசுவான். அப்படி கேச்சாம வரீங்க. கூப்பிட்டு பாரு. இல்ல அப்படின்னா உள்ளாங்கன்னு கூப்பிட முன்னாடி அப்படி வந்து நிப்பான். தே ஒடுக்கு மவரியா. கூக்குறாங்க போடா. எனக்கு அட அப்படி இருக்குது. என்ன? அண்ணா அண்ணலகா தூரு வெப்பலகா. அண்ணே தங்கச்சி காத்தாலும் சேரல வல்ல. அதுக்கா வந்தே. திரிக்கா காம்பளைக்கு. விளக்கமாறு வெடி எடுத்து போயிருடா. ஏன் விளக்க எக்கச்சக்கமான வீண் வார்த்தைகள் என்கிட்ட வேண்டாம். என்னடா இங்க பாரு முட்டை வயனு கேட்டு கொடுத்துருக்க. என்ன கேக்காத்தாக்குறா? இந்த வார்த்தை என்ன கேடுனால முருங்க மரத்துல கவுரு போட்டு செத்துருப்பேன். அப்பதான் குடிக்கிட்டு கீழே விழுவுவேன். இங்க பாரு செட்லயே மோசமான பொம்பளை. ஐயோ பாத்து நான் செட்லயே செல்றதில்ல. செட்டி சேர்த்துக்கிட்டீங்களே. எடுத்து புடிச்சுனா தண்ணி வராத விட மாட்டேன். கட்ட விளக்கமாத்த கடை வாங்கி அடிச்சு போடுவேன். அப்ப கூட விளக்கமாறு வாங்குறது உங்களோட காசு இல்ல. நம்மளே பாரு. என்னடா மூடு சாவர மாதிரி. ஒரு காய் சம்பாரிச்சு ஒரு டீசல் சொல்லு. நாதியாட்ட கிடக்கும். சொல்லாயா? சொல்லாயா? சொல்லு சொல்லு. என்னண்டா பெண்களை பார்த்தா சரிம்மா. என்னடா அப்படி மண்டை மேல அடிச்சா அப்படி? என்ன சொல்லிவிட்டேன்? என்னடா அப்படி சொல்ற? என்னத்துக்கு அப்படி சொல்ற? என்னடா ஓடி டங்கு டிங்கு மாதிரி டவுனு கேப் மாதிரி நாங்க நல்லா இருக்குது. நாயும் என் சீல இருக்கிற சாய்ங்கிற மாதிரி வித்தாரக்களி விரவடிக்க போனாலா? நல்லா கேளுங்க. என் வித்தாரக்களி விரவடிக்க போனாலும் அவளுக்கு கட்டால முள்ளு கொத்தோட இருந்துச்சு. சுந்து கல்லிக்கு சொடர கல்லிக்கு எங்க இருந்தா மாப்பிள? சுந்து கல்லிக்கு சொடர கல்லிக்கு எங்க இருந்தா மாப்பிள? சோழ அரிசியில ஓட்ட போட்டு அதுல இருந்தா மாப்பிள. அறுப்பாடுப்பா அறுப்பாடுப்பா அப்பைய போட்டாட்டி. அறுப்பாடுப்பா அறுப்பாடுப்பா அப்பைய போட்டாட்டி. இவன் சூத்தனோடு பொங்குவப்பா சுப்பைய போட்டாட்டி. சேலத்துக்கும் செவாப்பேட்டுக்கு சின்ன நடக்காரி. சேலத்துக்கும் செவாப்பேட்டுக்கு சின்ன நடக்காரி. இவ மாறில்லாத பிள்ளை பார்த்தால மகா கெட்டிக்காரின்னு. நீ தான் கதை போடுவியா? என்ன பண்ணுவேன் பாரு. அரியர் மூலமா சுரீருக்கு தான் உனக்கு 5-6 மூலமா ஜஞ்சனக்க போடாமா? யார் எனக்கு? ஆமா. 4 கோடி வாய போடுவேன். அண்ணா ஏன் எங்கிட்ட இப்படி பேசுற? மேல தொடாத. ஏன்டி? நான் ஐயப்ப கோயில் பூசாரிக்கு கங்கணம் கட்டிக்கிறேன். ஐயப்ப கோயிலுக்கு எந்த காலத்துல கங்கணம் கட்டுவாங்க? நான் கட்டுவேன். நீ மூடிட்டு பேச. என்னடா இப்படி எல்லாம் கேக்குறான்? பொட்டிக்கார என்னது பவுடர் அடிச்சுட்டா நாய் நக்கு மாடா. என்னட்ட பெண்களை பார்த்தா இது எல்லாமே தங்கம்மா. ஆமாடா. நக்கலிசுமா. எல்லாமே தங்கம். நக்கலிசுமா. ஆமாடி. ஓக்கட்டான். டேய் தோக்கட்டான். மூக்குத்தி. மூக்குத்திடா. நக்கலிசுமா. எல்லாமே தங்கம். இது எல்லாமே தங்கம் தான்டா. நக்கலிசுமா. ஆமாடி. கால்ல கறது எல்லாமே தங்கம். எல்லாம் தங்கம் போடுறது என்ன புத்தி காட்டுல கூத்தாரு. விட்டு அரை சேட்டுக்கால அடமான வச்சு திங்கிறது. அது விற்க முடியாத பொருள். அண்ணா ஒரு கவரிங்
ஒரு பாட்டு தான் பாடு. பாடல். ஆமாடி. அருமையான பாட்டுல பாடுவாங்க. நீ பாடையில போகும்போது நான் பாக்கணும். நானும் 5:45 செட்டோடு கொட்டி விட்டு போயிடுறேன். என்ன மட்டும் ஜலகண்டா படத்துல விட்டுட்டு போயிரு. அங்க போறதுக்குள்ளேயும் நொறுக்கி விடுவேன். பாடுனா பாக்கலாம். என்னைக்கு ஒரு நல்லா ஒரே பாட்டா இருக்கணும். நறுக்குன்னு. ஆமா நறுக்குன்னு. ஒரே பாட்டுல படுக்கணும். ஒரே பாட்டுடா. தம்பி விடுறது பெருசுல உன் பையனையும் கூட தான் கூட்டிட்டு வரேன். அதை நினைச்சு அவனே தெரிஞ்சுங்க. மடியில உட்கார வச்சுட்டு அப்படியே அஸ்காக்காம நீங்க தான் டெம்போல நறுக்குது. டிரைவருக்கு வேலை தெரியாத டோரா சாமி, கடவுளே, பொறாமையில சாவரம். சாமி, நீ சத்தியுள்ள சாமியா இருந்துச்சுன்னா பூஜமோத்தல இருக்கிற நீ உண்மையாலும் சத்தியுள்ள சாமியா இருந்துச்சுன்னா இவனை விட்டு தனியா கொண்டு போய் கொட்டி விட்டு போய் சொல்லாயா உனக்கு என்ன வேணும்? என்ன பாடுனா பாக்கலாம். பாடு. எடுத்து காமினா சீக்கிரம். டேய் வாய்ப்பு கம்மி தான். என்ன பண்ற? அது என்னன்னு பூரா ஐயோ பாட்டை எடுத்து காமிடா. பாடு. ஆமாடி. அருமையான பாட்டுல பாடு பாடு. பாக்கலாம். இப்ப பாடலாமா? பாட்டா? இவனை பார்த்தா பாட்டு பாடணும் படுக்கிற மாதிரி தெரியல. பாடு பாடு படிஞ்சுக்கும் படிஞ்சுக்கும் பாடு படிஞ்சுக்கும். ஆ. பூங்குயில பூங்குயில எத்தனை நாளாக காத்திருப்பேன். அப்படி அப்படி நான் எத்தனை நாளாக காத்திருப்பேன். அப்படி அப்படி நீ பாடாத கண்ணி பொண்ணு நானும் பாடாத ரோசா கண்ணு. அப்படி அப்படி நீ பாடாத பொன்னி கண்ணு நானும் பாடாத ரோசா கண்ணு. என்ன சொல்ற? அச்சாலாக வாசலிலே யானை போகும் கூட்டமடி. எப்படி உண்டா? அச்சாலாக வாசலிலே யானை போகும் கூட்டமடி. அப்படி அப்படி இந்த பட்டாசி வெள்ளையன யார்கிட்ட பந்திய போடாதடி. அடடடே. அப்படி அப்படி வெள்ளையன யார்கிட்ட பந்திய போடாதடி. சரி சரி. புரிஞ்சுக்கிச்சா? அண்ணா இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அண்ணா, போனால் போகட்டும். போனால் போகட்டும். அதான் வீட்டுக்கு போங்க, வா போலாம். விளக்கமாறு வெளியே எடுத்து போயிருக்கிறது. அவங்கள போயிட்டு உங்க ஓய மாப்பிள்ளை அந்த கூத்து பாப்பா. அவன் வரனா இன்னைக்கு செம்மையா காசு என்கிட்ட வரமாட்டான். அண்ணா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். என்னண்ணா, இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன? என்ன நாடகம்? ஆதாயவாணி ஓயா போட்டா இவ்வளவு சாணி நானும் சேர்ந்து சொல்லணுமா? ஓயாளி சேர்ந்து செல்லும். ஏன்னா அந்த நாடகமா 10 மணில ஆடிட்டு இருக்கிறீங்க. 11 மணி வரையும் எத்த ஆடுவோம். விடியிற வரையும். விடிஞ்சு 11 மணி இல்லமா? ஆமா. என்னன்னா நாடகம்? இன்னைக்கு வயசுல நாடகம் என்ன? அருமையா நாடகம் ஐயா. சிறிய மகாபாரதம் எத்தனையோ புராணம் இருந்தாலும் மகாபாரதத்துக்கு ஈடாகாது. சிறிய மகாபாரதம் ஒரு பாகம் வழங்கப்பட்டு இன்னைக்கு எப்படி என்றா என்ன பலராம சண்டை இல்லை என்றால் லட்சுமணா தேவி கல்யாணம் நாடகத்தில் நான் வந்தபடியால் நான் யார் எவது பெயர் என்ன ஒவ்வொன்ன சொல்றேன் விரல விட்டுக்கிட்டே வாடா. சொர போட்டுட்டுமா சொர போட எதுலடா? கணக்குல உங்க பாட்டிய கட்டோட படுத்துறப்ப போய் விடு. விடுட்டா கணக்குல விரல விடுடா. அண்ணா அம்மா பேரு பேரு அம்மடி. இன்னும் கவிதா அம்மா அவர்கள் அவர் சொத்தில் இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள். கவிதால அம்மு. அவரு என்கிட்ட சொன்னது கவிதான் தான். சரி எனக்கு அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட நல்லா உட்கார பொம்பளைங்க வீட்டுக்கு பாவாடி கட்டிக்கிட்டு அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு வயது பத்தாதாமா. என்னால் என்ன நடக்க போகிறது சொல்லட்டுமா? முல்லை சூடி
மங்கைமார் இருவர் கூடி கூடி மச்சவழி அழகி உச்சமில்லாத ரூபி உத்தமனாத ரூபி அண்ணே நடந்திய பின்னே சடை குழுங்க நடந்தது பின்னே சடை குழுங்க. என்னுடைய பெயர் தான் லட்சுமணா தேவி. பேரா லட்சுமணா தேவி. என்னது லட்சுமணா தேவி? லட்சுமணா தேவி அத்தாயா லட்சுமணா தேவி இல்லடா, லட்சுமணா தேவி. லட்சுமணா தேவி பொன்னவாயா ரொம்ப நாளா எங்க அம்மா எனக்கு ஓமச்சாண்டு அதிகம் கொடுத்துட்டாங்க. என்ன சாண்டு? ஓமச்சாண்டு. அது என்னடா ஓமத்திரம். ஏமூத்திரம். ஏ ஓமத்திரம். ஓமத்திரம். ஓமத்திரம் ஏமூத்திரமா? காது காதுன்னா வேத வேதம். ஏமூத்திரம். அண்ணா தேசமோட மைய இல்லையா? உள்ள மைய கேக்குறாங்க. ராமர் பாரு துரியாரவாத மாட்டாரு. அவர் சும்மா தாக்குறாரு. குமிஞ்சுக்கு சொல்லு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மைய எடுத்து பூசிங்க. அதுல மைய வருமா? மைய வருதாலே பிக்கி வரும், பூசிங்க போங்க. தம்பி கோயந்தாங்க வா. இங்க வாடா. இங்க வா. சும்மாவா இருக்கிறா? ஒரு 14 டீ சொல்ல. 14 டீ சொல்ல. ஓய் ஒரு 14 டீ. என்ன புடிச்சு போட்ட டீ கேக்குறேன். போடா. ஓ நான் அடி வாங்குறது உனக்கு அவ்வளவு நல்லா இருக்குதேமா. அண்ணா அப்படி என்னுடைய பெயர் லட்சுமணா தேவியாக இருந்தாலும் இந்த அழகான சரி லட்சுமணா தேவி. டேய் கண்டுபிடிக்காத புண்டவை நான் தெரியுமே. ஏன் கவிச்சடிக்குதா? ஆமா. ஏய்யா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இதை நான் மிச்சிரு போட்டுனா காரா செய்வா. எனக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கும்பஸ்தானம்டா. கோயில் இருக்குமே என்னது? கும்பஸ்தானம். அப்படி இல்லன்னா இதெல்லாம் மார்பகம். மார்பகம் அது எங்க விக்குது? அது விக்காதடா. பொம்பளையா பிறந்த அனைவற்ற பேர்களுக்கு இது கண்டிப்பாவே இருக்கும். சத்தியமானமா? உன் மேல சத்தியமா இருக்கும்டா. அப்ப போய் பேச மாட்டாரா? ஏங்க பாரு, அலுப்பையாட்ட பேசக்கூடாதாமா. பொம்பளையா பிறந்த அனைத்து வெற்ற பேர்களுக்கும் இது இருக்கும். 6 வேளை தண்ணி ஊத்துற, 3 வேளை பல்லு வளர்க்குற, டெய்லி அடிக்கடி போடுறாங்க சார். ஐயோ சத்தியமா இருக்கும்டா. அவளுக்கு எல்லாம் வர அந்த ஆத்தா மேல சத்தியமா இருக்கும்டா. ஆத்தா மாதிரி இல்ல. ஐயோ பொட்டிக்கார மேல சத்தியமா இருக்கும்டா. பாவாத டாக்டர் பார்க்காத வைத்தியம் இல்ல, சிலந்தியாட்ட கூட புடைக்க மாட்டேங்குது. ஐயோ பொண்ணா பிறந்த இருக்கும்டா. பேரல வல்ல எடுத்துக்கிட்டு குத்துறா வரும். குத்துறா வருமா? சொல்லு. ஏடா 3 வயசுலயே வரும். ஈரட்டுத்தக்க 16 பருவமங்கை ஆகணும். அட சல்டாபுரத்துல தான் வராது, ஈரோட்டுக்கு போனா வந்துடும். அப்படி இல்லன்னா கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவத்துக்கு வரணும். அது எங்க கொண்டு போய் விடணும்? அலுப்பத்தாயேலி சின்ன வயசுல இருந்து இப்ப 5 வயசு, சின்ன 4 வயசு இருக்கிறாங்கல்ல, அந்த வயசுல இருந்து 18 வயசு ஆகணும். 18 வயசு அது சிறந்தோட புடைக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அதே தன்னை போல வளரும்டா. எங்க ஆயாளுக்கு 97 வயசு. சரி சரி. ஏன் டீ தூள் பயிர் தொங்குது? வயசாகி போச்சுடா. தாத்தக்காரன் கவுரு போட்டு எடுத்துருப்பான், அத்தான் தொங்குது. உனக்கெல்லாம் முதுகு தேய்ச்சி விட்டு 6 தேய்ச்சி விட. ஒரு கல்யாணம் ஆகி போச்சுன்னா, கல்யாணம் ஆகி போச்சுன்னா எங்க புருஷன் தேய்ச்சி விடுவாரு. ஒரு புருஷன் கல்யாணம் ஆவல்னா அப்பா அம்மா தேய்ச்சி விடுவாங்க. அப்பா அம்மா. ஆமாடி. ஏன் எங்க எங்க பாட்டிக்கெல்லாம் அப்படி கிடையாது. பின்ன என்ன பண்ணுவாங்க? அப்ப சோப்பெல்லாம் முதுகு நிறைய போட்டுக்குவா. போட்டுக்கிட்டோம் கையற்ற வரையும் இதை தூக்கி பின்னால போட்டாலும் அதே தேய்ச்சிட்டு கிடக்கும். லவுக்கு லவுக்கு முதல்ல சங்கிலியில வந்து கேட்டுப்பாரு, கோவிந்தராஜ் கோமானா தெரியாது. என்னன்னு கேக்குறது? இந்த கிழவிக்கு லக்கேஜ் வாங்கினா பாட்டி யாருன்னு கேட்டதும் தெரியும். அப்படியேப்பட்டவா குடும்பம் நல்லா இருக்குதாடா? அருமையா இருக்குது. நாசமா போகணும். நாசமானா நீ மாச்சமாயிரு. அழிஞ்சு தாண்டா போவேன். லப்பரி பண்ணிச்சலாம், உருப்படி இல்லாத போயிருவிடா. 2 படி ஆகுவேன். கூடல இடிஞ்சு போயிரும்டா. 10 செட்டு நலவாக கட்டினா தாண்டி இடியும் பீத்த அதான் வலிச்சு விட்டு விடு மாதிரியே கிடக்குது. லாரியில அடிச்சு கோடையில வர போ அக்க போ உன்னையால ஆம்பளையா நீ எல்லாம் பாக்கறியா? அண்ணா அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ லட்சுமணா தேவி. சரி. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? நான் எதுல பிறந்தேன்? சரத்தார் ஓட்டையே என் பிறந்த இடத்த பாக்குறியா? டீ கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். எங்கடா டீ கடை வைப்பாதுல வைக்கிற ஆள நிக்க முடியாது. நான் எப்படி பிறந்தவள் பாடி சொல்றேன்.
சரி சரி 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி எடுத்த தாய் தந்தை யாரு? என்னுடைய தந்தையார் பெயரோ டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடை துரிய மன்னன் தான் என்னுடைய தந்தையார். தாயார் என்னுடைய தாயாரோ பேரு வாங்கி தருவாள் பெருந்துருவாள். பேரு புகழ வாங்கி தருவாள் பெருந்துருவாள். துரியார மன்னனுக்கும் பேரு புகழ வாங்கி தருவாள் பெருந்துருவாளுக்கும். நீங்க எத்தனை பேர்? நாங்களோ 2 பேர் பிறந்தோம். யார் யாரு? என்னுடைய தம்பியாகப்பட்டவருடைய அவருடைய பெயர் என்ன? அவனுடைய பெயர் தான் 8 தேரையும் ஒன்றாக கூட்டி ஓட்டக்கூடிய அவனுடைய பெயர் தான் இலக்கணகுமாரன். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ லட்சுமணா தேவி. லட்சுமணா தேவி ஆமாடி. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்களா? இங்க பாரு, எனக்கு திருமணம் ஆகவில்லை. கல்யாணம் இல்ல. தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? பாடசாலை சென்று வீட்டுக்கு வரும் பொழுது நந்தவனம் சென்று நறுமலங்களை பிடித்து வந்து என்னப்பா பிரச்சனை? ஓய் பாட்டியால பேசுறதா? எந்த பாட்டியால? ஆளு நல்ல ஒரு தாயா ஒரு போட்டு சரக்கப்படி நந்தவனம் சென்று நறுமலங்களை பிடித்து வந்து உங்கவனம் சென்று புதுமலங்களை பிடித்து வந்து எங்களுடைய தாய் தந்தையருடைய பாதத்தை காணக்கூடிய வேலை என்னுடைய வேலை. அப்படி இருந்தாலும் தாய் தந்தை கூப்பிட்டா கூடவா? அப்படியா? பாடி போலாம். ஓ அப்பா அம்மா தாய் தந்தைக்கு மாறா பிறந்து கல்யாணம் ஆகலையாமா? இப்ப போய் பாக்கணும் அப்பா அம்மா. கண்டிப்பா. ஓடி போயிட்டானே. நீ வாங்கி தர மாட்டேன். போ.
அப்பா அம்மா நந்தவனம் சென்று நறுமலங்களை பறித்து வந்து பூங்காவனம் சென்று புதுமலங்களை எல்லாம் பறித்து வந்து உங்களுடைய திவ்ய பொற்படி பாதங்களுக்கு பன்னிரால் பாதம் கழுவி எனது பட்டாளியால் நீர் துடைத்து உங்களுடைய பாதங்களுக்கு மல்லிகை முள்ளிகை கோங்கு மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி வாசனாதி மலர்களை பறித்து வந்து உங்கள் பாதத்தை அடிப்படிந்தேன் அப்பா. கன்னியே லட்சுமணா தேவி, தாயும் தன்னுடைய பாதத்தை படிந்தபடியால் நீ எப்படியெல்லாம் வள வேண்டும் என்று தெரியுமா? கண்ணடி பாதம் படித்தாதான் நல்வார் உலகில் மாற்றி இருப்பாய். உலகில் மாற்றி இருப்பாய். தாயும் தங்களுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றும் என்றென்றும் நீடோடி காலமாக நலமுடன் வாழ கடமை. கோடான கோடிகளும் வளர்த்திருப்பேன். அப்படி இருந்தாலும் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? நீ என்ன வார்த்தை கேட்க பாரு? காலையில எந்திரிக்கிற காலக்கடனை முடித்து பள்ளிக்கு சென்று பாடங்களை படித்து மறுபடியும் வந்து தாயும் தன்னுடைய பாதத்தை பண்ணிக்கிறாய். மறுபடியும் உனக்கு என்னம்மா குறை? ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? கேளு கண்ணே, என்னம்மா
1000 தாதிமார்களை விட்டு என் அதிசீக்கிரமாக வரலைத்த காரணம் என்ன அம்மா அப்பா கண்ணே நான் எதுக்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக நான் உன்னை அழைத்து ஒரு செய்தி சொல்ல வேண்டும். நல்ல முறையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். என்னப்பா வார்த்தை இதுவரைக்கும் நான் சொல்லாத வார்த்தை. அப்பேற்பட்ட வார்த்தையா உண்மைதான். ஐயோ இது சந்தோஷமான வார்த்தையா இருக்குமா கண்ணே, இந்த வார்த்தை கேட்டாவே நீ ஆனந்த சந்தோஷப்படுவா. அவ்வளவு சந்தோஷம் அடையுவனா உண்மைதான். என்னப்பா வார்த்தை என்றைக்குமே இந்த வார்த்தை நான் உன்னிடத்தில் சொல்லல. சரி இன்றைக்கு தானே உன்னிடத்திலே வாய் திறந்து சொல்லுகிறேன். என்ன ஆகட்டுப்பா என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? கண்ணே உனக்கு கல்யாணம், கண்ணே உனக்கு செய்வதற்கு கல்யாணம் உண்டனையா, கல்யாணம் அழைத்தேன். அம்மா எனக்கு கல்யாணமா என்னமா சொல்றீங்க கல்யாணம் திருமணமா, கல்யாணம் உனக்கு செய்வதற்கு கல்யாண ஆசையோட கல்யாணம் அழைத்தேன். கல்யாணம் கண்டதற்கு உங்களை நான் அழைத்தேன். கல்யாணம் திருமணமா, கல்யாணம் செய்வதற்கு ஆசையோட கல்யாணம் அழைத்தேன். கண்ணே, நம்ம நாட்டுல நல்ல காரியம் செய்யணும். கல்யாண காரியம். கல்யாண காரியம் பண்றீங்களா ஆமா, நம்ம நாட்டுல கல்யாண காரியம். நான் கூட ஏதோ 3 நாள் தேவசம் பண்ணுவீங்களான்னு நினைச்சப்பா இல்ல கண்ணே, அஸ்லாபுரத்துல இன்னைக்கு நம்ம நல்ல கல்யாண காரியம் செய்யணும். அட கல்யாணமா உண்மைதான். எங்க மசாலக்காரரு எங்க அப்பனுக்கு கல்யாணம் எங்க அப்பனுக்கு கல்யாணம் உங்களுக்கு கல்யாணமாப்பா எனக்கா? ஆமா அடி பைத்தி. அதான் நான் அப்பயும் சொன்னேன், இந்த சின்ன பள்ளி எங்களை தேர் திருவிழா சந்தை கடை இந்த கடை கூட்டி போயிட்டு வரேன். அந்த வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவனுக்கு என்னமாலும் கல்யாணம் கடைசி கல்யாணம் பண்ணாதான். ஏன்டா அப்படி சொல்லிட்டு எங்க அப்பாவே இவனுக்கு போய் பொண்ணு தருவாங்களா? ஏன்டா டேய் என் புருஷனுக்கு என்னடா குறை இங்க பாரு எங்க அப்பாவுக்கு தான் கல்யாணம் இல்ல எங்க அம்மாவுக்கு கல்யாணம் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் நீ சுத்தமான சொல்றதே எப்படியா? ஏன்டா உங்க அம்மாளுக்கு என்ன மாதிரி எங்கடி கல்யாணம் பண்றாங்க? ஏன் பண்ண மாட்டாங்களா உனக்கும் கல்யாணம் இல்ல, உங்க அப்பனுக்கும் கல்யாணம் இல்ல, உங்க அம்மாளுக்கு கல்யாணம் இல்ல. யார் உனக்கு கல்யாணமா உனக்கு கல்யாணமா இல்ல இவருக்கு கல்யாணமா எனக்கு வாக்கமா இருக்குது. ஏன்டி எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே சொல்றேன் அப்ப உனக்குள்ள கல்யாணம் ஆகலையா கல்யாணம் பண்ணு சுடுகாட்டுல தான். எரிமேடியில ஏன் மசாலா ஏன்டா உனக்கு பூச்சாட்டு வந்தா இப்பதான் நம்மளை போட்டுக்கிட்டு வந்து யாருக்கிட்ட கல்யாணம் தான் கேட்டுலாடி? அப்பா யாருக்குமா கல்யாணம் யாருக்கு திருமணம் கண்ணே, எனக்கும் கல்யாணம் கிடையாது, உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் இல்ல. அப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மந்திரிமார்களுக்கா அம்மா அப்படி இல்ல. அப்ப நம்ம நாட்டுல இருக்கிற சிப்பாய்களுக்கா அப்பில்களும் இல்ல கண்ணே. சொந்தக்கார கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா ஆமா, எத்தனை பேர்த்த சொல்றீல்ல, எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு வார்த்தை கேட்டியா? எனக்கா என்னப்பா இப்படி புத்தி கெட்டு போய் பேசுறியே? ஏன் கண்ணு? எனக்கு என்னப்பா வயசாவது எனக்கு போய் கல்யாணம்னு சொல்றியே? கண்ணே, ஆமா உனக்கு கன்னி பருவத்திலிருந்து மங்க பருவம் வந்திருக்கிற. சரி சரி உனக்கு 16 வருடம் ஆகிவிட்டது. அதே போல
உன்னை ஒரு வயசு பிள்ளை வீட்டுல வச்சிருக்க கூடாது. ஏன்னா என்னை போல மன்னாதி மன்னர்கள், ராஜாதி ராஜர்கள், ராஜ முடித்தெடுத்த மன்னர்கள் எல்லாம் என்னை பார்த்து கையை தட்டி நகைப்பார்கள். ஒரு வயசு பிள்ளை வீட்டு வச்சிருக்கிற துரியோதன மாமன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு மனசுல ஆசை, உங்க அம்மாளுடைய மனசுல ஆசை. எனக்கு கல்யாணமா? ஆமா. அப்பா நான் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? என்ன வார்த்தை சொல்ற? அப்பா எனக்கு கல்யாணம், அப்ப எனக்கு வேண்டாம் அப்பா. ஒரு அஸ்திரபுரத்த மாமன்னன் வணங்காத முடிவெடுத்தவன் 56 நாட்டுக்கு நான் ஏக சக்கரவர்த்தி. என்னுடைய மகள் சொல்லி பேசி கேட்காம உழுவுறா துரியார் வீட்டுல போனோன்னு 2 பேத்துல ஆரோக்கிய சாவறாங்க. சாவறதெல்லாம் கிடையாது, வாழ வைக்கணும். இப்பதாங்க பாவாடை இறங்கி போச்சு.
கட்டிக்கலாம். அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம், உங்க கன்னியாக வாழ்ந்து வரேன். எனக்கு திருமணம் வேண்டாம், உங்க திருமகளாக வாழ்ந்து வரேன். அப்பா அப்படியா? எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. கல்யாணம்னா பச்சையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, மஞ்சளா இருக்குமா, எப்படி இருக்கும்? எந்த கடையில கல்யாணம் விக்குது? அப்படியா? ஆனா நம்ம நாட்டுல கல்யாணத்திலே முனிவெந்திரிச்சு ஒருத்தர் இருக்கிறான். சரி. என்ன? நம்ம நாட்டுல ஒரு மந்திரி கல்யாணத்திலேயே முனிவெந்திரிச்சவன். அவனை கூப்பிடுறேன். அவன் என்ன சொல்றான்னா நீ கட் பண்ணணும். அப்படியா? கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்லுவான். ஏய் மந்திரி, ஏண்டாவா? ஏண்டா போடுற? ஏண்டா? ஏய், என்ன ஓடு? அடிச்சு போடுவேடா. அடிச்சு போடுவேன். செத்து போயிருந்தா சம்பளத்துக்கு நக்கி போடுவேன். ஏண்டா? ஏண்டா? ஏய் ஏண்டா? ஏய், ஏய், என்ன என் புள்ள கல்யாணம் வேண்டாங்கறா. என்னடா மத்தவங்க வேட்டைக்கு போன மாதிரி இருக்கிற? இருக்கட்டும்டா. ஏடா போய் அந்த பக்கம் சாப்பிட. அப்படி மேல ஆளு நிறைய ஏய், என்ன என் புள்ள சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு நோம்பி கூட்டி வந்தது கிடையாது, ஒரு கடை வீதி கூட்டி போனது கிடையாது, ஒரு தேர் திருவிழாவுக்கு போனது கிடையாது. சரி அரண்மனையிலேயே இருந்தது. கல்யாணம்னா கருப்பா சிகப்பான்னு தெரியாது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கல்யாணத்தை பத்தி நீ கல்யாணத்துல முடிவு வந்துருச்சுவேன். கல்ல கட்டி போட்டா உள்ள விழுந்துருவேன். கல்ல கட்டி போட்டா கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்ல மக்கட்ட. நான் என்ன மாதிரி சொன்னேன்? கல்யாணம் பண்ணாலும் பள்ளி எடுக்கண்ணா. ஏய், நீ கல்யாணத்துல நல்ல எல்லா கல்யாணத்துக்கு போய் பழக்கப்பட்டவன் தானே? ஆமாங்க. ஏங்க இல்லதான் கல்யாணம் வேண்டாங்கிறான், நான் பண்ணிக்கிறேனே. அந்தால பாடுறா சொல்லிட்டு புண்டை. அப்போ உங்க பேரு சிலிண்டரா? ஆளு போடுற புலக்கு எடுக்கணும் இந்த வாங்க. நீ தானே பிள்ளைய வளர்த்தன? நீ தானே பிள்ளைய வளர்த்தன? சொல்லி பேச்சு கேட்காது. என் பிள்ளைய வளர்த்தன? சொல்லிக்கிறான். அப்படி வளர்த்தன? அத்தாங்க சொல்லிக்கிறாங்க, தாய போல பிள்ளை, நூலை போல சேலை வளர்த்தன தேவடியா தன்னை கரெக்டா வளர்த்து அவையாங்க சொல்லி பேச்சு கேட்க. சொல்லி பேச்சு கேட்க. அதான் என்னடா அப்படி மாத்தி விடுறேன். டேய், எடுத்து சொல்றா, எடுத்து சொல்ற கல்யாணத்தை பத்தி. டேய் 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 டேய், சேர்த்து தரேன். என்னத்த சம்பளம் என்ன சேர்த்து ஆத்து தேசவா? இல்லடா, உனக்கு சேர்த்து சம்பளம் தரேன். கல்யாணம் பண்றதுதான் காலமத்து காலம் சொல்லுங்கள பண்ண. நான் ஒரு அதிகாரி, நாடாளக்கூடிய மன்னன். இருந்துட்டு போடா அதிகாரி டேய்ங்கற. ஏய் காலமத்துனா கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்காது கூட்டல போனவங்க. போவாத பூச்சி புழுவுக்கு பாரு, உள்ள தண்ணிக்குது, லைட் போட்டு வரம்ப காலுக்கு. ஏய், கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்லு மகளே. சொல்லுவாங்க, சொல்லு. ஊட்டி கூட்டிட்டு போ. நீ சொன்ன உடனே புள்ள வேணும் வேணும் பண்ணிக்கிறீங்கணும். பண்ணிக்கிறீங்கணும். பன்னிக்கறி காலையில 2 கிலோ எடுக்கலாம். பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறீங்கணும். கூட்டிட்டு போ.